மாமா என்ன மாமா இம்புட்டு புக்கு? ஆமா மயிலு. இதெல்லாம் நான் காயிலாங்கடைக்கு போட போறோமா? என்ன மயிலு ஒரு எழுத்தாளரோட சம்சாரமா இருந்துட்டு புக்கோட வேல்யூ தெரியாம பேசுற? எழுத்தாளரா? நீங்க எழுதி ஒரு புத்தகம் கூட நான் பார்த்ததே இல்ல. மளிகை சாமான் லிஸ்ட் கூட நான் தான் உங்களுக்கு எழுதி கொடுத்தேன். மயிலு கல்யாணத்துக்கு முன்னாடி மாமா ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் மயிலு. உங்க அப்பா தான் 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லாத ஒரு எழுத்தாளருக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் என்னோட திறமை எல்லாத்தையும் மூட்டை கட்டி பரணில தூக்கி போட்டு இப்படி அமைதியா உட்கார்ந்துருக்கேன். அப்படியா சொன்னாரு எங்க அப்பா? இது தெரியாம போச்சு எனக்கு. மாமா எனக்கு எழுத்தாளர்னா ரொம்ப பிடிக்கும் மாமா. சுஜாதா, சாரு நிவேதிதா இவங்களோட நாவல்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா. ஆனா உங்க நாவல் எதுவுமே நான் படிச்சது இல்லையா மாமா? அது மயிலு நீ இந்த பெண் எழுத்தாளர்கள் எழுதின புக்கா படிச்சிருக்கியா? அதனால உனக்கு தெரியல. இந்த ஆண்கள் எழுத்தாளர்களா படிச்சிருந்தான்னா மாமாவோட பேர் தெரிஞ்சிருக்கும் உனக்கு. ஐயோ மாமா, இப்ப நான் சொன்ன பேர் எல்லாமே ஆண் எழுத்தாளர் தான் மாமா. இது கூட உனக்கு தெரியல, நீங்க ஒரு எழுத்தாளரா? அது இல்ல மயிலு மாமா பிரிட்டிஷ் ரஷ்யன் எழுத்தாளர்களுடைய புக்ஸா படிச்சதுனால கொஞ்சம் அதெல்லாம் தெரியாம போயிடுச்சு. மாமா புக்ஸ்ல ஏன் இப்படி பரப்பி போட்டு வச்சிருக்க? அது நாளைக்கு மாமா ஒரு கவிதை எனக்கு தலைமை இருக்க போறேன்டா. அதுக்காக ஒரு சில ரெஃபரன்ஸ்ல எடுக்கிறதுக்காக போட்டிருக்கேன்டா. ஓ மாமா தான் பயங்கரமா கவிதை எழுதணும்னு உனக்கு தெரியும்ல. ஆமா மாமா. நான் வேணா ஒரு கவிதை சொல்லட்டுமா? ஓகே மாமா. நீ அடுப்பானால் நான் குக்கராவேன், நீ துடுப்பானால் நான் படகாவேன், நீ கடுப்பானால் நான் எஸ்கேப் ஆவேன். மாமா மாமா சரி, நாளைக்கு ஃபங்க்ஷன்ல என்ன சொல்ல போறீங்க? அதுக்கு தாண்டா புக்கெல்லாம் பரப்பி வச்சு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா? அப்ப ஃபேஸ்புக்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது ஃபேஸ்புக்கில் பல பேர் கவிதை போடுவாங்க. அதில் பெஸ்ட்டாக சூஸ் பண்ணி ஒரு கவிதையை சுட்டு அப்படியே அங்கே வாசிச்சுட்டு போயிட வேண்டியதானே. இதெல்லாம் ஒரு பொழப்பா? அப்படி துபா ஒரு கவிஞனா? மயிலு அது டுபாக்கூர் இல்லடா சொல்லும். இப்போ 10 பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச கவிதையை அப்படியே காப்பி பண்ணிட்டு போய் கவிதை அரங்கத்தில் போய் வாசிச்சுன்னு வையன், அங்கே இருக்கிற 1000 பேர் தெரிஞ்சுக்குவாங்கடா. இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி நீ வெறுமையில இருந்த. உன்னை கல்யாணம் பண்ணி நான் வாழ்க்கை கொடுத்ததுக்கு அப்புறமா மிகப்பெரிய எழுத்தாளரோட மனைவி மயிலு அப்படின்னு பேர் மாறிச்சா இல்லையா? உனக்கு ஒரு பெருமையா இருந்துச்சா இல்லையா? அதே மாதிரி தான் இந்த கவிதைக்கு வாழ்க்கை கொடுக்குறேன். பண்றதெல்லாம் பித்தலாட்டா இல்ல நீ வாழ்க்கை கொடுக்க போறியா? வாழ்க்கை ஐயா போங்க மயிலு போங்க போங்க என்னம்மா கீழே சத்தம்? புக்ஸ் கீழே வந்துருச்சுப்பா. போங்க ஐயா போங்க